ஆலப்போரான் தமிழன் டெஸ்ட் நம்பர் 10க்கான ஆன்சர்ஸ் வீடியோ அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆலப்போரான் தமிழனில் இன்னைக்கு 10வது டெஸ்ட்டு, அடுத்த ரெண்டுமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் தான் இருக்குது. இந்த 10வது டெஸ்ட் அப்படிங்கிறது திருப்புதல். நமக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு, சுயமரியாதை இயக்கம், பெரியார், அண்ணா, இதெல்லாம் நமக்கு திருப்புதல் எழுதுகிறோம். ஸோ இந்த 50 கேள்விகள் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். இந்த ஆலப்போரான் தமிழன் டெஸ்ட்டை 10 டெஸ்ட்டையும் இது வரைக்கும் யாராச்சும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன், 10 டெஸ்ட்டையும் எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் 10 டெஸ்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னு. இந்த 10 டெஸ்ட் எழுதியிருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த பெர்சன்ஸ்க்கு என்ன கிடச்சிருக்கும்னா யூனிட் 6 இதை பற்றி ஒரு பெஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும், பெட்டர் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்படி தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம அப்ரோச் பண்ணலான்னு. ப்ளஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் வெங்கடேசன் புக்கையும் கவர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா வெங்கடேசன் புக்கு தான் இப்போ நமக்கு மெயின் சோர்ஸாக டிஎன்பிசிலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்த யூனிட் 6க்கு செகண்ட் ஹாஃபில் கொஸ்டின்ஸ் எடுக்கணும்னா அவுட் சோர்ஸ் போனால் அந்த அவுட் சோர்ஸ் புக்கு நம்ம எதாவாக இருக்குன்னா வெங்கடேசன் புக்காக தான் டிஎன்பிசி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதையும் படிச்சிருங்க. ஸோ வாங்க இன்றைக்கான கேள்விகளுக்கு நம்ம விடைகள் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி திருப்புதல் மொத்தம் 50 வினாக்கள் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க. முதல் கேள்வி பாருங்க. கடுமையான இந்து மதத்தின் கீழ் திராவிடர்கள் எதிர்கொள்ள வேண்டிய இழிவுகள் மற்றும் அவமானங்களை குறிக்கும் கருப்பு நிறத்துடன் கருப்பு பின்னணியுடன் ஒரு சிவப்பு வட்டம் உள்ளது. அதே நேரத்தில் அறியாமை மற்றும் குருட்டு நம்பிக்கையை அகற்ற எடுக்கப்பட்ட அயராத முயற்சிகளை குறிக்கிறது. மேற்கண்ட கொடி எந்த அமைப்பினை பிரதிபலிக்கிறது? நமக்கு வெங்கடேசன் ஐயா புக்கில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து இந்த இது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மாதிரி ஒரு கொஸ்டின்ஸு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரீட் பண்ணி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கொடியை வந்து எந்த அமைப்பை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதில்கள் வந்து நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், சுயமரியாதை சமதர்ம இயக்கங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கடைசி பாருங்க, சிவப்பு அறியாமை மற்றும் குருட்டு நம்பிக்கையை அகற்ற முடியாத அயராத முயற்சி விளைவிக்குது. ஸோ இது எது? கருப்பு நிறத்துடன் கருப்பு பின்னுடன் ஒரு சிவப்பு வட்டம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கொடியோட எக்ஸாக்டு இது எப்படி இருக்குன்னா இந்த இதில் இருக்கு. ஃபுல்லாக ஃப்ளாக் வந்து பிளாக் கலரில் இருக்குது, அதில் ரெட் கலரில் கருப்பு நிறத்துடன் கருப்பு பின்னணியுடன் சிவப்பு வட்டம் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளாக், இந்த ஃப்ளாக் எது குறிக்குது அப்படின்னா நமக்கு திராவிடர் கழகத்தை குறிக்குது. இது திராவிடர் கழகத்தின் கொடி. கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டதில் இது நம்ம வெங்கடேசன் ஐயா புத்தகத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். நீதி கட்சியின் கொடியும் கேட்டிருக்காங்க. நீதி கட்சியின் கொடியில் என்ன சின்னம் இருக்கும் கேட்டிருக்காங்க? தராசு சின்னம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ நமக்கு இருக்கக்கூடியது திராவிடர் கழகம். இந்த கேள்விக்கு ஆன்சர். இரண்டாவது கேள்வி பாருங்க. கடவுள் ஒருவரே என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வ.உ. சிதம்பரனார். இது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல் கேட்ட கேள்வி. குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கேள்வி, பிவிக்யூ கொஸ்டின். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கடவுள் ஒருவரே வ.உ. சிதம்பரனார். மூன்றாவது கேள்வி பாருங்க. சென்னை வாசிகள் சங்கம் இங்கிலாந்துக்கு அனுப்பிய மனுவில் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது. ஸோ அதாவது இவங்க இங்கிலாந்துக்கு 2 மனு அனுப்புவாங்க, சென்னை வாசிகள் சங்கம். ஸோ ரயத்வாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினர் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து, நீதித்துறையானது விரைவாக செயல்படுகின்றது சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க சொல்லலை. இவங்க மனுவில் சொன்னது நீதித்துறை ரொம்ப தாமதமாக செயல்படுது, அது விரைவாக செயல்படுறதுக்கு என்னென்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான். நம்ம கேள்வி சரியானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. மூன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ சென்னை வாசிகள் சங்கம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1852 தொடங்கினாங்க. இதோட ஃபவுண்டர்ஸ்லாம் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான்காவது கேள்வி, பாளையக்காரர்களை அவற்றின் ஆட்சி பகுதிகளோடு சரியாக பொறுத்துக. கட்டபொம்மன் ஆண்ட பகுதி எது? பாஞ்சாலங்குறிச்சி. கோபாலநாயக்கர் திண்டுக்கல். மருதுபாண்டியர் சிவகங்கை. கேரளவர்மா கோயம்புத்தூர். 3142 ஆப்ஷன் சி. நான்காவது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 5, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. கரெக்ட். இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவங்க 1529 கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாளையக்கார சிஸ்டம் எங்க இருக்குன்னா காக்கத்திய பேரரசு, வாராங்கலை ஆண்ட காக்கத்திய பேரரசு, அங்கதான் இது நடைமுறையில் இருக்கு. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். கான் சாஹிப் என்ற யூசுப் கான்
1761 நெற்கட்டும் செவலை கைப்பற்றுவாங்க. புலித்தேவர் அதை மீண்டும் 1764 கைப்பற்றாரு. சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து, பேச்சுவார்த்தை கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். சரி, யூசுப் கான் நேரடியாக பாளையக்காரர்களை டீல் பண்ணதுனால கம்பெனி நிர்வாகம் ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்களை தூக்கில் போட்டாங்க. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று நடத்தினார். தவறு. ஒண்டி வீரன் படையேற்ற தலைமை யாருக்குன்னா பூலித்தேவருக்கு. பூலித்தேவரின் படைப்பிரிவுகள் தான் தலைமையேற்றார் தவிர அவர் கட்டபொம்மன் படைமையில் தலைவருக்குல. 5வது கேள்வியில 4வது தவறா இருக்கு. இப்போ நமக்கு விடை 1, 2, 3 ஆகியவை சரி. 1, 2, 3 ஆகியவை சரி. 6வது கேள்வி, கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிகளுக்கு காரணமாக அமைந்தது. தென்னிந்திய கிளர்ச்சி 1801 ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியா உருவெடுக்குது. அதுக்கு காரணமாக அமைஞ்சதுன்னு கேட்காங்க. பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தம். அதிகப்படியாக கம்பெனி பாளையங்களில் போய் தலையிட்டு அவங்கள ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்றாங்க, அது ஒரு காரணமா அமையுது. கம்பெனியின் பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு. முக்கிய காரணமே அதிகமான ஒரு வரிவியை கொடுத்து அதை கலெக்ட் பண்ண நினைக்கிறாங்க. இது பாளையக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 3வது, 1798 மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது, அந்த ஒரு காரணமா இருக்கு. கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள், இது எல்லாம் சேர்ந்து நமக்கு காரணமா இருக்கு. ஸோ அப்ப நமக்கு ஆப்ஷன் டி. 6வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 7, கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் குறித்த சரியான கூற்று எது? தாண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிரதானியாக வேலு நாச்சியாரிடம் பணிபுரிந்தார். கரெக்ட். வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுக உடையநாதரை பிரிட்டிஷ் படை காளையார்கோவில் போரில் கொன்றது. வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுக உடையாதித்தேவர். சரியா இருக்கு. பெரிய மருது வேலுநாச்சியாருக்கு படைத்தலைவராக இருந்தார். சரியா இருக்கு. மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர். கரெக்ட். திருச்சிராப்பள்ளி பிரகடனம், திருச்சி பிரகடனம் கொடுத்திருக்கிறாங்க. சரியா இருக்கு. இப்ப 7ல டி ஆல் கரெக்ட். 8, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சுயராஜ்யாங்கிற பத்திரிகை யார் நடத்திட்டு வரா? டி பிரகாசம். ஜஸ்டிஸ் TM நாயர். திராவிடன் பக்தவச்சலம். நவசக்தி திருவிக்கா. இந்த நவசக்தி நீங்க மேட்ச் பண்ணாலே ஆப்ஷன் 2, 1, 4, 3. 8வது கேள்விக்கு சி. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா, இந்த பத்திரிகைகள்லாம் ரொம்ப முக்கியம். இது வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் இருக்கு, வெங்கடேசன் புக்கில் இருக்கு. இந்த பத்திரிகைகள் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டுருங்க, நோட்டு போட்டு ஷார்ட்டாக எழுதுங்க. ஒரு நோட்டில் ஒரு பேஜ் ஃபுல்லாக இதழ்கள், நேஷனல் வைஸாக தமிழ்நாடுல என்னென்ன இதழ்கள் இருக்கு, யார் அந்த மாதிரி எழுதி வச்சு படிங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சுப்பிரமணிய சிவாவின் ரயில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை? ஏன் சுப்பிரமணிய சிவா ரயில் பயணத்தை மேற்கொள்ளணும்னு கேட்குறாங்க. காரணம், தொழுநோயாளி. சுப்பிரமணிய சிவா ஒரு ஆகச்சிறந்த ஒரு போராட்ட வீரர், மிக சிறந்த அளவில் பேச்சு திறமை உடையவர். இவர் பேசுறதை கேட்டால் அவ்வளவு எல்லாம் வயப்பட்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு பேச்சு திறமை உடையவர். ஸோ அப்போ இவர் அநேக இடங்களில் பேச போய்கிட்டே இருக்கிறாரு. இவர் பேசுவதை தடுக்கணுங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு நோக்கமாக இருக்குது. அப்போ இவர் பேசுகிற இடங்களில் அப்போ கம்பெனி நம்ம பிரிட்டிஷூர்களை எதிர்த்து பேசினாங்கன்னா இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கடத்தில் இப்படி இவர் பேசி ஜெயிலில் போய் அடி வாங்கி இவருக்கு தொழுநோய் வந்துருச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தொழுநோய் வந்தாலும் திரும்பியும் அநேக இடங்களில் பேச போயிட்டே இருக்கிறாரு. இது பிரிட்டிஷுக்கு எரிச்சலூட்டும் விதமாக இருக்குது. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, பொது போக்குவரத்தை தொழுநோயாளிகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்கே ஒரு பிரத்யேக சட்டம்லாம் கொண்டு வராங்க. அப்போ அந்த ஒரு காரணத்தால் இவர் ரயில் பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை. சரி, அப்போ இவர் திரும்பி என்ன பண்ணுறாருனா, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பார்த்தாலே நம்ம கண்கலங்கும். தொழுநோயாளி ரயில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதுனாலும் இவர் திரும்பி நடந்தே போய்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு போராட்ட வீரர்னா ஐயா சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது? சுதேசமித்திரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்தார். கரெக்ட். 1904 சுதேசமித்திரனோட துணை ஆசிரியர். திலகரின் டென்னட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தார். சரி. பாரதியின் குருமணி ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர் கிடையாது, நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதா சொல்லுவாங்க.
பெண்களுக்கு சக்கரவர்த்தி என்ற மாத இதழின் ஆசிரியர் தான் சரியா இருக்கு. நம்ம கேள்வி வந்து தவறானது தான். 10க்கு ஆப்ஷன் சி. 11 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அன்னி பெசன்ட் அம்மையார் இங்கிலாந்து நாட்டு பெண்மணி. தவறு, அவங்க அயர்லாந்து நாட்டு பெண்மணி. ஜி.எஸ். அருண்டேல், பிபி வாடியா, சி.பி. ராமசாமி அவருக்கு துணை நின்றனர். சரி. விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் ஆகியவை அவர் எழுதிய புத்தகங்கள். சரியா இருக்கு. இந்த 2 புத்தகமும் எழுதியிருக்கிறாங்க. 1908 செய்தித்தாள் சட்டத்தின்படி பிணைத்தொகையை பெருமளவு பணம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டது. ஸோ அப்போ நமக்கு கூற்றுகள் ஆராய்க. தவறானது எதுவும் கேட்குறாங்க. ஆயிரத்தி 1910 பத்திரிகை சட்டத்தின்படி தான் அவர் பிணைத்தொகை கட்டுறாங்க. அப்போ நமக்கு தவறு ஆப்ஷன் டி. 4ம் 1ம் தவறா இருக்கு. 4, 1 தவறா இருக்கு. சென்னை மாகாணத்தில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது? சென்னை மாகாணத்தில் ராஜாஜி ஐயா தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. ஸோ அப்போ இதற்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சென்னை மாகாணத்தில் எப்போ உப்பு சத்தியாகிரகம் தொடங்குது, எப்போ முடிவடையது, எவ்வளவு தொண்டர்கள் போனாங்க, எவ்வளவு தொண்டர்கள் போனாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. 13வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார்? தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி டி.எஸ்.எஸ். ராஜன். ஆச்சாரிய வினோபாவே அவரு இந்தியாவின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. இந்தியாவின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. ஆடுவோம் பல்லு பாடுவோம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வி நம்ம அகாடமியில கேட்டிருக்கோம், நிறைய பேர் தவற விட்டீங்க. பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இயற்றியவர் பாரதியார். ஆனா இந்த பாடலை நம்ம விடுதலை வரும்போது இந்த பாடலை பாடியெல்லாம் மகிழ்றாங்க. அந்த பாடலை முதல் யாரு பாடுறாங்கன்னா டி.கே. பட்டம்மாள். நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே டி.கே. பட்டம்மாள் என்ன பண்றாங்கன்னா ஆடுவோம் பல்லு பாடுவோம் பாடலை பாடி இதை விமர்சையா கொண்டாடுறாங்க. இந்த பாடலை இயற்றியவர் பாரதியார், பாடினவங்க டி.கே. பட்டம்மாள். அப்ப நமக்கு இயற்றியவர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. நந்திமலை எனும் இடத்தில் ஆசிரமத்தை அமைத்தியவர் யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. சுப்பிரமணிய சிவா எங்க ஆசிரமம் அமைச்சாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட டெப்த் உங்களுக்கு தெரியும். நமக்கு இப்போ ஒரு கேள்வி எடுத்தோம்னா அந்த கேள்வியில எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம டிஎன்பிசியில உள்ள ஹாலில் போய் உட்காந்த உடனே ஒரு கேள்வி தெரியலனாலும் நம்ம எப்படி பதிலை கொண்டு வரலாம், எலிமினேட் பண்ணி பதிலை கொண்டு வரலாம். ஸோ அந்த ஸ்கில் எப்போ வரும்னா நமக்கு ஒரு சப்ஜெக்டை பற்றி நிறையா நமக்கு அதில் வைடாக ஸ்ப்ரெட்டாக நல்லா படிச்சிட்டோம், அகலமாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அந்த கேள்விக்கு பதில் தெரியலை. ஆனால் ஆப்ஷன் ஏ வராது, பி வராது, சிஆ டிஆ 2ல் 1 அப்படின்னா ப்ராபபிலிட்டி பாருங்கள் 50% இருக்கும். அந்த லெவலுக்கு நம்ம எலிமினேஷன் மெத்தடுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ 15க்கு ஏ. 16 அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக சர் என்ற பட்டத்தை தொடர்ந்தவர் யார்? சுப்பிரமணிய ஐயர் தான் சர் பட்டத்தை தொடர்ந்தார். ஓகே, அடுத்து கேள்வி எண் 17. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது கேட்குறாங்க. கலிஃபா பதவியை மீட்பதற்காக கிலாபாத் இயக்கம் தொடங்கப்பட்டது. சரியா இருக்கு. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தலைமை ஏற்று ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபாத்தான் கடைபிடிக்கப்பட்டது. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் நடக்குது. யார் தலைமையில் நடக்குது? மௌலானா சவுக்கத் அலி. அலி சகோதரர்கள் சொல்லுவாங்க 2 பேரு, அவங்க தான். அப்துல் கலாம் ஆசாத் ஐயா கிடையாது. அலி சகோதரர்கள் தலைமையில நடந்துச்சு. வாணியம்பாடி கிலாபாத் இயக்கத்தின் மையமாக திகழ்ந்தது. சரி. 17க்கு தவறானது என்ன கேட்கிறாங்க? 2 மட்டும் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. பூலித்தேவரை அடக்க முதலில் அனுப்பப்பட்டவர் கர்னல் ஹெரான். ஃபர்ஸ்ட் கர்னல் ஹெரான் தலைமையிலான படைகள் தான் அனுப்புறாங்க. களக்காடு போரில் மாஃபூஸ் கானால் பூலித்தேவன் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. தவறு. களக்காடு போர்ல பூலித்தேவரின் படைகள் தான் மாஃபூஸ் கானை தோற்கடிக்கிறாங்க. 18க்கு கேள்வியில கீழ்கண்ட கூற்றுகள் கேட்டிருக்காங்க. நமக்கு 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. கேப்டன் லட்சுமி அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1998.
பொருத்தமானதை தேர்க, பொருந்திய தேர்க சொல்றாங்க. 1904 பாரத மாதா சங்கம் சரியா இருக்கு, தவறா இருக்கு, கரெக்டா இருக்கு. 1937 கோவில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம், இது 1939 வருது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு SN சோமயாஜுலு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, கலந்துக்கலாம், தவறா இருக்கு. ஏப்ரல் 18 கிலாஃபாத் தினம் கிடையாது, ஏப்ரல் 17 தான். இதுக்கு முன்னாடி கொஸ்டினே இதுல ஒன்று பார்த்தோம் நினைக்கிறேன். ஏப்ரல் 17 தான் தமிழகத்தை பொறுத்தவரை கிலாஃபாத் தினம் நடக்குது. அப்போ நமக்கு பொருந்தியது பார்க்கல ஆப்ஷன் ஏ, 20க்கு ஆப்ஷன் ஏ. 21 நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் எது? முஸ்லிம் லீக்கிற்கு எதிராக போராடுதலா? கிடையாது. அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்ய இது அவங்களுக்கு முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. ஜமீன்தாரர்களின் சர்வாதிகாரத்திலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுறது, இதுவும் ஒரு நோக்கம் தான். பட் முக்கியமான நோக்கம்னா அவங்கள பிராமணர் இல்லாத எல்லா மக்களையும் அரசு பணியில பங்கேற்கிறது, பொது பிரச்சனை பற்றி விவாதிப்பது, இதெல்லாம் நோக்கமாக தான் இருந்துச்சு. நம்ம கேட்கறது பிரைமரி அப்ஜெக்டிவ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ 21க்கு ஆப்ஷன் பி. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 22 எந்த இணை சரியாக பொருந்தவில்லை? பணியாளர் தேர்வு வாரியம் 24ல அமைக்கிறாங்க. ஆந்திர பல்கலைக்கழகம் 25, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 29. இந்து சமய அறநிலை சட்டம் தவறா இருக்கு. இது அமைக்கப்பட்ட ஆண்டு 1926. இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. நமக்கு பள்ளி புத்தகத்துல கொடுத்தது 1926 கொடுத்துருக்குறாங்க. வெங்கடேஷ் ஐயா புத்தகத்துல 1925 அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. 2 இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்கன்னா சில நேரங்களில் வெங்கடேசன் ஐயா புத்தகத்துலேருந்து இந்த கேள்வி எடுத்த கொஸ்டின் செட்ரு அதுதான் ஆன்சராக கொடுக்குறாங்க. ஸ்கூல் பள்ளி புத்தகத்தில் எடுத்த கொஸ்டின் செட்ரு இது ஆன்சராக கொடுக்குறாங்க. இப்போ குரூப் டி மெயின்ஸில் கூட இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்துச்சு. ஏன்னா அந்த கொஸ்டின் செட்ரு வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் எடுத்துருப்பாங்க போல், அதுதான் நமக்கு ஆன்சராக கொடுக்குறாங்க. நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? கோயம்புத்தூர். கூற்று: நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. சரியா இருக்கு. நீதி கட்சி பிராமணர் அல்லாதவர்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும், இதுதான் அவங்களோட முதன்மை கோரிக்கையா இருக்கு. சரியா இருக்கு. பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸ்ல இருந்து விலகினார். சரியா இருக்கு. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் கூற்றுல நீதி கட்சி பிராமணர் அல்லாதவருக்கு வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வேண்டியதும் கொடுத்துருக்காங்க, அதுவும் சரியா இருக்கு. பெரியார் காங்கிரஸ் இருந்து விலகிய ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கு. ஆனா இந்த காரணத்திற்கான விளக்கம் இது அப்படி இருக்கானா இல்ல. இப்ப ரெண்டுமே சரியா இருக்கு, ஆனா இது சரியா விளக்கல. இந்த கூற்றுக்கான விளக்கமா இதுல பெரியாரும் விலகுனாங்க சரிதான், நீதி கட்சியும் பிராமணர் அல்லாததற்காண்டி வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கேட்டாங்க சரிதான், ஆனா இதுக்கான காரணம் இதா இல்லை. அப்ப ரெண்டுமே சரியானது விளக்கம் அல்ல. கீழ்கண்டவற்றில் ஒன்று மற்றும் நீதி கட்சியின் சாதனை அல்ல. எது சாதனை கிடையாது? 21, 22ஆம் ஆண்டு வகுப்புவாத அரசை நிறைவேற்றியது. 2 அரசாணை நிறைவேற்றினாங்க. 1921 செப்டம்பர்லையும் ஆகஸ்ட்லையும் 2 அரசாணைகள் நீதி கட்சி போட்டாங்க, அது சரியா இருக்கு. அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது சரியா இருக்கு. பெண்களுக்கு வாக்குரிமை 1921 முதல் மாகாணமா சென்னை மாகாணத்துல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கம் நீதி கட்சியின் சாதனை கிடையாது. ஒத்துழையாமை இயக்கத்தில் நீதி கட்சி பங்கெடுக்கவே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்ப கேட்ட கொஸ்டின்னா 2022 குரூப் 2 PYQ கொஸ்டின். எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் நீதி கட்சி பங்கெடுத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா விடுதலை போராட்டத்தில் நீதி கட்சி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விடுதலை போராட்டத்துக்கும் நீதி கட்சி பங்கெடுத்தாங்க. விடுதலை போராட்டத்துக்கு நீதி கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது, அவங்க விலகி இருக்கிறாங்க. அவங்க ஆங்கிலேயரின் அரசை நேசிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்றாங்க. தியாகராயர் ஐயா வெளியிட்ட பிரகடனம், பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தை ரீட் பண்ணி பார்த்தோம்னா தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சியை நாங்கள் நேசிக்கிறோம், ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் நாங்கள் இருந்தா போதும்னு தெளிவா அவங்க ஆங்கிலேயர் ஆட்சியை நேசிக்கல. அவங்க எப்படி விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க முடியாது. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுக்கல. ஒத்துழையாமை இயக்கத்தில் நீதி கட்சி விலகி தான் இருக்கிறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தான் சட்டமன்றத்துக்கு தேர்தலை அனௌன்ஸ் பண்ணிட யாரும் பங்கெடுத்துக்க வேணாம் காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் நீதி கட்சி அந்த தேர்தலில் பங்கெடுத்து 1920 தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க, சட்டமன்றத்துகளையும் நுழைகிறாங்க. பின்வரும் கூற்றுகளில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சரியானது எது? சுயமரியாதை இயக்கம் என்பது உயர் ஜாதி இந்துக்களுக்கு எதிரான ஒரு சமூக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க கேட்கிறாரு சரியானது எதுன்னு கேட்கறாங்க. உயர் ஜாதி இந்துக்களை மட்டும் எதிர்த்தாங்களா? இல்லையே. சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டது, இதுதான் சரியானது.
சமூக சுதந்திரம் வேணுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பெரும்பாலும் நிலமுள்ள வர்க்கத்திற்காகவே முறையிட்டது, அப்படிலாம் கிடையாது. நிலமுள்ள வர்க்கத்துக்காக பேசவே இல்லை. சுயமரியாதை அரசியல் சுதந்திரத்தை பெறுவதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. அரசியல் சுதந்திரம் அவங்களுடைய நோக்கம் கிடையாது, சமூக சுதந்திரம் தான் அவங்களுடைய நோக்கம். முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? சவுந்தரபாண்டியன். இந்த கேள்விலாம் பலமுறை கேட்ட கேள்வி, டிஎன்பிஎஸ்சியில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம். ஈவே ராமசாமியின் ஈரோடு திட்டத்தை கீழ்கண்டவற்றை எதை கொண்டிருந்தது? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது நமக்கு அப்படியே வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் இருக்கு. அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்துதல்ங்கிறத கொண்டு வந்தாரு. அனைவருக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணுங்கிறது ஈரோடு பிளான்ல இருக்கு. தீண்டாமை ஒழிப்பு இருக்கு. அத்தியாவசிய தொழில் நாட்டுடைமையாக்குதல், இது எல்லாமே அவருடைய ஈரோடு பிளான்ல இருக்கு. ஆப்ஷன் டி. 29வது கேள்வி, ஈவே ராமசாமி 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஆவார். கரெக்ட். அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்கு பாடுபட்டார். சரியா இருக்கு, இரண்டும் சரிதான், விளக்கமும் இருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவே ராமசாமி பற்றிய தவறான கூற்று எது? ஈவே ராமசாமி வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். சரி, வைக்கம் வீரர்ங்கிற பட்டப்பெயருக்கு அவருக்கு. இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார். சரியா இருக்கு. இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். சரியா இருக்கு. இவர் சுயமரியாதை திருமணத்திற்கு ஆதரவு தந்தார். சாரி, ஸ்டேட்மெண்ட் 2 தவறா இருக்கு. இவர் குருகுல கல்வி முறையை எதிர்த்தார். நான் தவறா ரீட் பண்ணிட்டேன். ஆதரிக்கல, எதிர்த்தார். குருகுல கல்வி முறை எதிர்த்தார். வாவே சுப்பிரமணிய ஐயரால் சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஆசிரமத்துக்கு ஃபண்டு கொடுத்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி. ஸோ அப்போ அந்த ஆசிரமத்தில் ஒரு நாள் ஐயா ஈவேர பெரியார் விசிட் போகிறாங்க. அங்கே பார்க்குறாங்க இரட்டை கோவலை முறை, தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை பார்த்து அதுவே இவங்க ஈவேர ராமசையாவுக்கு ஒரு விரக்தி ஏற்படுத்தியிருக்கும். காங்கிரஸ் விலகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான். சுயமரியாதை திருமணத்தை ஆதரவு தந்தார். 30க்கு பி. 30க்கு ஆன்சர் பி. காலவரிசைப்படி பட்டியலிடுக. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றி அழைக்கப்பட்டது. 1944 அந்த டைம்ல நடக்குது. ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது 1938. ஏன்னா 1937 ஐயா ராஜாஜி அவரின் ஆட்சி வருது. ஐயா ராஜாஜி ஆட்சியில இந்தி அப்படிங்கிறத கட்டாய மொழியாக கொண்டு வராங்க. ஸோ அப்போ அந்த கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து ஈவேரா ஐயா மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் ஐயா சிறை செல்றாங்க. அந்த சிறையிலேருந்து அவங்க நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திர தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல் 1939 வாக்கில் நடக்குது. 1939 வாக்கில் நடக்கின்றது. மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது. 1937 மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது. இப்போ 37 4 2 3 1 ஆப்ஷன் சி. 31க்கு ஆப்ஷன் சி. திராவிடர் கழகம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 1917 உருவாக்கப்பட்ட நீதி கட்சியும் இதே போன்ற கொள்கைகளை மேம்படுத்துவதாக கூறியது. சரி. 38 பெரியாரின் தமிழில் 2 அமைப்புகளும் இணைச்சிட்டாங்க. ஏன்னா சிறையில் இருக்கிற நீதி கட்சி இணைச்சிட்டாங்க, தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். 1946 திராவிடர் கழகம் பெயர் மாற்றம், 44 மாற்றம். இப்போ நமக்கு 32வது கேள்விக்கு 3வது தவறா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ 1 2 சரி. 33 பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும். அப்ப சுயமரியாதை திருமணத்தோடு தொடர்பில்லாத சொற்றொடர் எதுவும் கேட்காங்க. புரோகிதர் இல்லாது நடத்தப்படுவது. சுயமரியாதை திருமணம் புரோகிதர் இல்லாமல் நடத்தணும் அப்படி சொல்லவர். எந்த மதச்சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை. அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது. இதுதான் அவர் சொல்ற சுயமரியாதை திருமணங்கிறது. கண்டக்ட் பிரசன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் நடக்கணுங்க. மணமகன் மற்றும் மணமகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதனால் அவர் சொன்னது இதுதான். இது நமக்கு கொடுத்துருக்காங்க, வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்கு உட்படாத கருத்தாக்கம் இது. குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தந்தை பெரியார் பற்றி எது சிவிலைசேஷன் சொல்றாங்க. அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஒரு நாகரிகம் தான்.
தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்வது அது ஒரு நாகரிகம் சொல்றாரு. அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம் இதுதான் நம்ம நாகரிகம் சொல்றாரு. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றம் தான் நாகரிகம். அது ஒரு இனிமையான வாழ்க்கை கொடுக்கும், அது நாகரிகம் கிடையாது. இது ஜென்ரலா நம்ம சொல்றோம் நாகரிகம் வளர்ந்துருச்சு, சயின்ஸ் டெவலப்மெண்ட் ஆலன்னு சொல்றோம். இதெல்லாம் அவர் சொல்ற நாகரிக கருத்தாக்கத்துக்குள்ள இது வரல. 34க்கு ஆப்ஷன் டி. 35 சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிச பொது உடைமைவாதிகளின் கூட்டு திட்டத்திற்கு டேஷ் திட்டம் என்றால் ஈரோடு திட்டம். இது பார்த்தோம், ஈரோடு திட்டம் கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின். 36 நீதி கட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1916. தமிழரசு கழகம் 1946. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி 1951. சுதந்திரா கட்சி 1959. ஆப்ஷன் பி சுதந்திரா பார்ட்டி. இந்த சுதந்திர கட்சியை நிறுவியவர் யார்? கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் தான், கேள்வினா கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் யாரும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஈவே ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 3 தலைவர்கள் யார் யாருன்னு கேட்கிறாங்க. டி.கே. மாதவன், கே.பி. கேசவ மேனன் மற்றும் கேலப்பன். வெங்கடேசன் புத்தகத்துல இது இருக்கு, கேட்டிருக்கிறாங்க. அண்ணா பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. எழுத்தாளர் கல்கி அண்ணாவை தென்னகத்து பெர்னாஷா என்று அழைத்தார். கரெக்டா இருக்கு. அண்ணாவின் முதல் திரைப்படம் நல்ல தம்பி. சரியா இருக்கு. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக சிறந்த பேச்சாளர். அண்ணா ஆங்கிலத்துல மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அவர் ஆங்கில ஆசிரியர், ஆங்கில புலமை அண்ணாவுக்கு ரொம்ப அதிகம். குடியரசு, விடுதலை போன்றவற்றில் துணை ஆசிரியராக இருந்தார். சரி. 38க்கு ஆப்ஷன் பி. 39 திராவிட மாவோ கல்கியும் கொடுத்திருக்காங்க. தவறு. திராவிட மாவோ என்று அழைக்கப்பட்டவர் அண்ணா. இந்த மாதிரி பட்டப்பேரா தெரிஞ்சு கேட்பாங்க. ரோசாப்பு துறை ஜார்ஜ் ஜோசப். சரியா இருக்கு. தமிழ்நாட்டின் ரூசோ பெரியார். சரியா இருக்கு. 39க்கு 2 மற்றும் 3 சரியானவை. 40 செட்டி கேபிள் பற்றிய தகவல்களில் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? அதாவது செட்டி கேபிள், செட்டி தந்தி கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐயா தியாகராயர் இந்த மாண்டேகு சீர்திருத்தம் அந்த காலத்துல அனுப்புறாரு. இப்ப பாருங்க, நீதி கட்சி தலைவர் தியாகராயர் மாண்டேகிற்கு ஒரு கடலடி தந்தி அனுப்பினார். அதுதான் இந்த செட்டி கேபிள். சரியா இருக்கு. பிராமணர் அல்லாதாருக்கு தனி வாக்காளர் தொகுதிகள் வேண்டும் அப்படி சொல்றாரு. அது முக்கியமான கோரிக்கை வைக்காரு. ஏன்னா பிராமணர் அல்லாதவங்க ஜெயிக்கணும்னா தனி தொகுதி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. அரசாங்க பணிகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டும், இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணுங்கிறதா அவங்களோட முதல் கோரிக்கை. பிராமணர் அல்லாத மக்களும் பங்கெடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ 40க்கு டி. 41 பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு சப்ஃபெல்லோஷிப் விருது பெற்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் யாரு சப்ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற அவார்டை அண்ணாவுக்கு கொடுத்தாங்க? ஏல் யூனிவர்சிட்டி தான் கொடுத்தாங்க. தட்சிண காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? தட்சிண காந்தி ராஜாஜி. இதுல நிறைய காந்தி இருக்கிறாங்க, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. மதுரை காந்தி யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. மதுரை காந்தி யாரு? கருப்பு காந்தி, பச்சை காந்தி, எல்லை காந்தி. இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. மதுரை காந்தி, கருப்பு காந்தி, பச்சை காந்தி, எல்லை காந்தி. கேள்வி தட்சிண காந்தி ராஜாஜி. 1938 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையிலேயே உயிர் நீத்த முதல் தியாகிகள் யார்? தாளமுத்து மற்றும் நடராஜன். ஸ்கூல் புக்லேயே இந்த கொஸ்டின் இருக்கு. தாளமுத்து நடராஜன் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது உயிர் நீத்தவர்கள். கோட்டா முறை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? டாக்டர் சுப்பராயன் தலைமையில் ஆட்சி செய்த அரசாங்கத்தின் மகத்தான சாதனையாக கருதப்படுவது கோட்டா முறையை இடஒதுக்கீடு முறையாகும். ஆமா, சுப்பராயன் காலத்துல அந்த கோட்டா சிஸ்டம் கொண்டு வராங்க. இப்பொறுப்பை சுப்பராயன் அமைச்சரவையில் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட எஸ். முத்தையா முதலியார் ஏற்றுக்கொண்டார். சரியா இருக்கு. தந்தை பெரியார் முத்தையா வாழ்க என்று தனது பகுத்தறிவு பத்திரிகையில் எழுதினார். சரியா இருக்கு. முத்தையா வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தையை அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாதர் ஆஃப் கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி
சொல்லுவாங்க அந்த முத்தையா முதலியாரை. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவர் தான் அந்த பிராமணன் அல்லாதவர் இவ்வளோ வேணும்னு சொல்லி கரெக்டாக அந்த கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வரார். ஸோ இப்போ தவறு எதுவும் கேட்டிருக்கிறாங்க, தவறானது நமக்கு ஏதும் இல்லை. மணப்பாறை தவறானதே கண்ட. மணப்பாறை லட்சுமி நாயக்கர் சரியா இருக்கு. தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் சரியா இருக்கு. விருப்பாட்சி கோபால நாயக்கர் சரியா இருக்கு. திரும்பி மணப்பாறை கிடையாது. கிருஷ்ணப்ப நாயக்கர் தவறு. 46 தர்மாம்பாள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? கருத்தட்டான்குடி என்ற ஊரில் பிறந்தவர் சரி. இலவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியவர் சரி. 1951 வீர தமிழனிங்கிற பட்டம் பெற்றார் சரி. சென்னை மாணவர் மன்றத்தை நிறுவினார் சரி. சரி, தர்மாம்பாள் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சரி. ஆப்ஷன் ஏ. இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகை ஆசிரியர் யார்? ஜி.ஏ. நடேசன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க. இந்தியன் ரெவ்யூ வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் இருக்கு. ஓகே, கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடுக்க. குடியரசு 1925 சரியா இருக்கு. ரிவோல்ட் 1928 சரியா இருக்கு. பகுத்தறிவு 1933 தவறு. புரட்சி 1934 சரி, ரெண்டுமே மாறி இருக்கு. விடுதலை 1935. நமக்கு 3 மற்றும் 4. இது எல்லாம் பெரியாரோட பத்திரிகைகள் இயர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கு. 10th பள்ளி புத்தகத்தில் அப்படியே இருக்கு. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? நடத்தி இதழ்கள் கொடுத்துருக்காங்க. அன்னி பெசன்ட் நியூ இந்தியா நடத்தினாங்க. காந்தியடிகள் யங் இந்தியா நடத்தினாரு. பாலகங்காதர திலகர் காமன்வெல்த் நடத்தல. பாலகங்காதர திலகர் நடத்திய பத்திரிகைகள் கேசரி, மராட்டா. கேசரி, மராட்டா. சிங்காரவேலன் தொழிலாளர் என்ற பத்திரிகை நடத்தினார். ஸோ அப்போ நமக்கு 3 தவறா இருக்கு. ஆப்ஷன் டி. 49க்கு ஆப்ஷன் டி. 50 எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு. முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் 1917 தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டிற்கு பதவி வகித்த முதல் பெண்மணி அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. காங்கிரஸ் மாநாட்டில் பதவி வகித்த முதல் இந்திய பெண்மணி யார்? முதல் இந்திய பெண் தலைவர் யார்? காங்கிரஸ் மாநாட்டிற்கு பங்கெடுத்த தலைமை வகித்த முதல் இந்திய பெண் தலைவர் யார்? ஏன்னா இவங்க முதல் பெண் தலைவர். ஆனால் அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. முதல் இந்திய ஒரு பெண்மணி யார் தலைமை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. எந்த ஆண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரு எப்போ வச்சு அந்த மாநாடு நடந்துச்சு? நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். இந்த எல்லா கேள்விகளும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டண்ட்டாக கமெண்ட் பண்ணல உங்களுக்கு இதில் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற எவ்வளவு டெப்த்தாக நீங்கள் இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஐஎன்எம் கூட கொஞ்சம் அசோசியேட் ஆனதான். அப்போ ஐஎன்எம்மும் இந்த யூனிட் 6 நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக இருப்பீங்கன்னு உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் வரும். நம்ம பரவாயில்ல, நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எப்படி கேட்டாலும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் கூட ஆன்சர் பண்ணலாமேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ தான் வரும். ஸோ இப்போ நம்ம 50 கேள்விகளுக்குமே நம்ம ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த ஆலப்புறான் தமிழ் திருப்புதல் தேர்வு ஆன்சர் கரெக்ட் பண்ணுங்கள். இதில் எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்களோ அந்த ஸ்கோரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த கொஸ்டின்ஸ் டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டை கேளுங்க. அதுக்கு என்ன சொல்லி நம்ம உடனே ரிப்ளை பண்ணுவோம். நன்றி.